அப்போது இதில் இப்போ வரக்கூடிய செலவை நீங்கள் என்னமா மாற்றணுன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான செலவாகவோ அல்லது ஒரு நல்ல முதலீட்டுக்கான செலவாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப பொருளாதார அதனுடைய உயர்வுக்கான ஒரு செலவாகவோ வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மைகள் உண்டு. அதை தேவையற்ற செலவாக பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதாவது 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். இதில் என்ன இருக்குன்னா இதில் ஒரு ராஜயோக அமைப்பும் இருக்குது. என்னன்னா நீச்சவங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதை 12ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆகிறது, கெட்டவன் ஒரு நல்ல இடத்துல போய் நீச்சம் ஆகிறது நன்மையை தரும். அதனால இது ஒரு ராஜயோகமும் இதில் இருக்குது. இதில் ராசிநாதனும் ஜென்மத்தில் உட்கார்றாரு. அதனால் என்ன ஒருன்னா பல நாளாக ஏதாவது ஒரு கடப்புலையே கிடக்குதுன்னு வச்சுங்க ஒரு வேலை.